ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல வேணாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வரேன். இது வச்சுக்கோங்க. இல்லைங்க இது வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்லைப்பா வேணாங்க. ஃபீடிங்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் யார் எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்க. எது வேணா வாங்கிக்கோங்க, சரியா? ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான். அங்கே இருக்கிற ஒரு பானிபூரி கடையில் போயிட்டு நான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்ற அந்த தட்டுலேருந்து நான் எடுத்து சாப்பிட போகிறேன். இதுக்கு எப்படி ஒருத்தவங்க ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இன்னொன்று வந்து அப்புறம் இந்த வேஷத்தெல்லாம் கழட்டிட்டு பிச்சைக்கார வேடத்தில் போக போகிறேன். அப்போது பிச்சைக்காரன் வந்து இந்த மாதிரி பண்ணும்போது ஒருத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் தான். ஸோ இந்த வீடியோ எப்படி வரப்போகுதுன்னு தெரியல, எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அவன் எப்படி உட்காந்துருக்கான் சீன் பாருங்க. ஒரு அப்பாவி பிச்சைக்கார மாதிரி உட்காந்துருக்கான். என்னடி இது? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. இது மாதிரி இப்படி எடுத்து சாப்பிடாதீங்க. இரிட்டேட் ஆகும்ல, மற்ற யாராச்சும் இருந்தாங்கன்னா அடிச்சிடும். எது வேணா கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, சரியா? வேற ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? பரவாயில்ல வேணாங்க. பரவாயில்ல சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வரேன். பரவாயில்ல சொல்லுங்க, போய் வாங்கிட்டு வரேன். வேணாங்க. இல்ல வேற ஏதாச்சும் சாப்பிடுங்க. போதும். இது வச்சுக்கோங்க. இல்லைங்க இது வேணாங்க. வச்சுக்கோங்க. இல்லைப்பா வேணாங்க. ஃபீடிங்மா இனிமேல் இந்த மாதிரிலாம் யார் எதுவும் எடுத்து சாப்பிடாதீங்க. எது வேணா வாங்கிக்கோங்க, சரியா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்னடா இது, பசி தாங்க முடியலங்க, அதுதாங்க நாங்கள் எடுத்தேன். வேற எதுவும் வேணுமா? வேணாங்க. நீ இல்லை பரவாயில்லங்க வேணாங்க. இல்ல சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு நான் வாங்கி தரேன். இன்னும் வேற ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா? இந்த மாதிரிலாம் அடுத்த டைம் பண்ணாதீங்க, சரியா? வேற ஏதாச்சும் வேணா இப்ப வாங்கி கொடுத்துட்டு. இல்லை வேணாங்க பரவாயில்ல. பண்ண அவங்களும் ஒண்ணுமே ரியாக்ஷனே கொடுக்காம சாப்பிட்டா போயிட்டாங்க. இவங்களும் சாப்பிட்டா போயிட்டாங்க. என்னதான் நடக்குது? நேரம் சரியில்லையே ஒருவேளை. ஹலோ ஹலோ வேங்க
ஹலோ, யாரை கேட்டீங்க அறிவு இல்லையான்னு? இல்லைங்க, நான் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டு பிளேட்ல இருந்து எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. யூடியூப் சேனல். என்னது யூடியூப் சேனல்? நாகை 360 யூடியூப் சேனல். ஏமா? இல்லைங்க, நானே சாரிங்க, வெரி சாரி. நீங்க பாட்டு பே பண்ணிட்டு நீங்க பாட்டு இல்லைங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுங்க, பயங்க எனக்கு இதெல்லாம். ஏன் இதுல என்ன பயம் இருக்கு? இல்லைங்க, நான் தனியா யாராவது பக்கத்துல இருந்தாலே பயப்படுவேன். சரி. நீங்க பாட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்களா? அதான். சாரிங்க. நீ இப்படி ஃபீல் பண்ணி நீ டென்ஷன் ஆகி நாங்க திட்டுவீங்க, இல்ல திட்டுவீங்க, ஏதாவது பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்க பாட்டு கம்முன்னு வந்துட்டீங்க. அதான் நான் அங்கிருந்து வந்து என்ன எதுக்கு கேட்டீங்க? கண்டென்ட் எங்களுக்கு போகலைங்க. அதுக்குள்ள என்னடா இது எதுவுமே சொல்லாம போனா நாங்க வந்து ஓடிடுறோம். நான் இல்லைங்க, தெரியாதவங்க யாராவது இருந்தா பயப்படுவேன். சாரிங்க, சும்மா ஒரு பண்ணு தாங்க. நீங்க இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு தெரியல, இவ்வளவு பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க தைரியமா பேசி சண்டை போடுவீங்கன்னு சொல்லிதான் நான் அந்த இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன். நீங்க என்ன சைலண்ட் கேரக்டர் போய் போயிட்டே இருக்கீங்க. சரி, என்ன பண்றதுன்னா நானும் அங்கே போயிட்டேன். சாப்பிடுங்க நீங்க. இல்லைங்க, வேணாம். ஐயோ சாப்பிடுங்க. இல்ல பரவாயில்லைங்க, இது சும்மா வீடியோ தாங்க. என்னால நீங்க வாங்க, நீங்க சாப்பிடுங்க வாங்க. இல்லைங்க பரவாயில்ல. வாங்க, அதுக்கு சேர்த்து நான் நீங்க பேமெண்ட் பண்ணீங்கல்ல, அதுக்கு சேர்த்து நான் பண்ணிடுறேன். வாங்க, நாகை 360 யூடியூப்ல பார்த்து இல்லைங்க, போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க, நீங்க சாப்பிடுங்க வாங்க. என்ன மனசு அவங்களுக்கு அனுப்பி வாங்கி வருது, 40 ரூபா காசு கை கொடுக்குது. நம்ம இந்த மாதிரி போயிட்டு கை வச்சா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா, சில பேர் பயங்கரமா கோவப்பட்டுருவாங்க. இந்த மாதிரி போய் கை வச்சாலே அவங்களுக்கு டென்ஷன் ஆயிடும். ஆனா அவங்க வந்து அதையும் கையில கொடுத்துட்டு ஏதாவது அவங்களால முடிஞ்சது ஒரு 40 ரூபா. ஏன்னா மனசுங்க, உண்மையிலே நல்ல மனசுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்ல போடுவோம். கண்டிப்பா நீங்க பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே உங்க மனசு ரொம்ப தங்கமான மனசுங்க. நாங்கள் இப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என்னென்னமோ நினைச்சா இந்த கண்டென்ட்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ரியாக்ஷன்ல எப்படி கொடுக்குறாங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகும்போது அவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இல்லை நார்மலாக இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி பிச்சைக்கார இடத்துல போனால் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். ஆனால் வந்து இங்கே நிறைய பேருக்கு மனிதாபிமானம் இருக்குது. கடவுள் புண்ணியத்தில் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்களுக்காக நம்ம வந்து கடவுளை வேண்டிப்போம்.